ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை நிலா யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதோடு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட பெருங்காயமும் ஒரு 2 சிட்டிக்கு போட்டுக்கலாம். நல்லா பெருங்காயம் கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதோட வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தண்ணி இல்லாத எடுத்து அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சி, இது குழம்பு மிளகாய்த்தூள். இது காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும், லிமிட்டான காரம் தான் இது. மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதை நல்லா கலந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய். பருப்பு, தக்காளி, பூண்டு இது 3த்தையும் நான் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சாம்பாரை காய் வேகட்டும். இப்போ ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. பருப்பு நான் கடைஞ்சிட்டேன், அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதோட எங்கிட்ட மாங்காய் இல்லாதான் நான் மாங்காய் சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அதோட நான் புளி கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்ற போகிறேன். ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி. ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விடலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிடுங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கொதிக்க வச்சுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் சாம்பார். இப்போ பாருங்கள், புளி ஊற்றுனதுக்கு அப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. முருங்கைக்காய் போட்டாவே சாம்பார் செம்ம வாசனையாக இருக்குங்க. நல்லா கமகமன்னு இருக்குது சாம்பார். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா கொதிச்சிச்சு. நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து அதை மேலே தூவிக்கிறேன். பிள்ளை நிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.